அண்ணாமலையார் கோயில் இணை ஆணையர் அலுவலகம் முன்பு வியாபாரிகள் போராட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் முன்பு கடந்த 50 ஆண்டுகளாக பலர் தரைக்கடைகள் அமைத்து சிறு வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த சிறு கடைகளை அகற்றிவிட்டு டெண்டர் மூலம் வேறு கடைகளை அமைக்க கோயில் நிர்வாகம் முயற்சி செய்து வருகிறது. கடைகளை அகற்றும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி இன்று ஜூலை 25ஆம் தேதி 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் CITU மாவட்ட செயலாளர் இரா பாரி தலைமையில் அண்ணாமலையார் கோயில் இணை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்கள் அப்பா சாமி தூக்கின காலத்துலேருந்தே நாங்கள் அங்கேருந்து பழைக்கிறவங்க. நாங்கள் திடீர்னு இப்போ ஏழை விட்டு எங்களை கடையாடுன்னா நான் எங்கே போய் எடுப்பேன் கடை? நான் எப்படி போய் பழைப்பேன் சொல்லுங்கள்? எங்கள் அப்பா இந்த அண்ணாமலையாரை சுமந்தவர். அவரால் தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து கடை வச்சு இன்றைக்கி பழைச்சேன். நான் இந்த இடத்துல பூவை விற்கக்கூடாது, தேங்காய் விற்கக்கூடாது, கடையே வைக்காத அப்படின்னா நாங்கள் எங்கே பார்த்து சாமி? நாங்கள் எங்கே போய் நாங்கள் பழைக்க முடியும்? இதுக்கு அண்ணாண்ட எங்களுக்கு என்ன வேலை எடுத்து தெரியும்? என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. என் உடம்புல இருக்கிற வேலைக்கு. அதனால தான் நான் அந்த இடத்துல அப்பா உட்காந்த இடத்துல நாம் உட்காந்து பழைக்கலாம் அப்படின்னு நினச்சி எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நான் இன்னைக்கு உட்காந்து பழைக்கலான்னு வந்தோம். ஆனால் எங்களை இந்த மாதிரி பழைக்கக்கூடாது, சதி மோசம் பண்ணுறாங்க ஐயா. இதுக்கெல்லாம் ஒரு நீதி வேணும், இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வேணும் சாமி. எங்களுக்கு நாங்கள் காலங்காலமாக இங்கே தான் உட்காந்து பழைக்கிறோம். எங்கள் அப்பா சேர்த்து இன்றைக்கி 50 வருஷம் ஆகுது. இந்த 50 வருஷத்துலேருந்து அதுலேருந்து எங்கள் அம்மா நான் இப்படி தான் உட்காந்து பழைக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி கொடுமை எங்களுக்கு யாருமே வரக்கூடாது ஐயா. எங்கள் நிலைமையை கண்டு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அண்ணாமலையார்கிட்ட தான் சாமி நாங்களாம் வேண்டி நிற்கிறோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் உட்காந்து பழைக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். மீண்டும் நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து பழைக்கணும் சாமி. பூ கூட எடுத்துன்னு விற்கக்கூடாதுன்றாங்க. பூ கூட எடுத்துன்னு விற்கக்கூடாதுன்றாங்க. இது நாங்கள் என்னான்னு சொல்லு சாமி. இதை விட்டா எனக்கு வேறு விதி கிடையாது, வேறு வழி கிடையாது. ஏன் உடம்புல இருக்கிற வேலைக்கு. ஆனால் இன்னைக்கு யார் பார்த்தா நான் நல்லா தான் இருக்கிறேன். என்னோட வேணாம் இந்த மாதிரி இருக்குது ஐயா. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நியாயத்துக்கு தான் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு அந்த இடம் மீண்டும் வேணும். பூ கூட விற்கக்கூடாதுண்ணா எப்படி சொல்லுங்கள்? நாங்கள் எப்படி பழகிது? பூ கூட விற்கக்கூடாதுன்னா நாங்கள் எப்படி பழைக்க முடியும் சொல்லுங்கள்? எங்களுக்கு நியாயம் வேணும் ஐயா. எங்களுக்கு